ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். ஃபிளரிஸ்ட் போனியோட அடுத்த 2 எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல வைஃபா அங்க இருந்து அவங்க கிட்ட கேள்வி கேட்டப்போ ஷோச்சிக்கு பிடிச்ச மாதிரி இந்த வீட்ல சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வைஃபா ஷாக் ஆயிருந்தா அத்தோட தான் முடிஞ்சுது. இந்த எபிசோட்ல வந்தவங்க வைஃபாட்ட சொல்றாங்க, இந்த இடத்துல தான் ஷூச்சி சாங்கு கிட்ட ப்ரொபோஸ் பண்ண போறாங்களா அப்படின்னு சொல்ல வைஃபா பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. என்ன நடக்குது இங்க அப்படின்னு ஃபூ கேட்க அதெல்லாம் அவர் பாத்துக்குவாரு, நீ ஏன் கண்டுக்கிற அப்படின்னு கேஷுவலா அங்க இருந்து வந்துடுறா. டெக்கரேஷன்லாம் முடியுது. வைஃபா ரொம்ப சோகமா ஓரமா உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துல அந்த டெக்கரேஷன்ல கலை நிகழ்ச்சிகள்லாம் நடக்குது. அத சாங்கும் ஷூச்சியும் பாத்துட்டு இருக்காங்க. அந்த பக்கமா வைஃபா தூரமா வரா. அவ பண்ண அந்த டெக்கரேஷன்ல பூ மேல எல்லாரும் ஏறி நின்னு டான்ஸ் ஆடுறத பார்க்க அவளுக்கு கஷ்டமா இருக்கு. ஓரமா சாங்கும் இந்த ஷூச்சியும் பாத்துட்டு இருக்காங்க. 2 பேரும் பாத்துட்டு இருக்கும் போதே ஷூச்சி நேரா சாங்கு பக்கத்துல போயிட்டு அவனை கட்டி பிடிச்சுக்கிறா. சாங்க வைஃபா இத பாத்துடுறா. பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. அவ கண்ணுல கண்ணீர் வர ஆரம்பிக்குது. இதுக்கு மேல இங்க இருக்க கூடாது, இது ஃபேக் கல்யாணம் தானே நகர்ந்து போயிடுறா. சாங் இங்க பாக்குறான். ஷூச்சியோட கைய தள்ளி விட்டுட்டு மத்த எல்லாரையும் இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்றான். எல்லாரும் கிளம்பிடுறாங்க. இங்க பாத்தியா, இந்த கப்ல கவிதை எழுதியிருக்கேன், நீ எனக்கு சொல்லி கொடுத்தல்ல அந்த கவிதை தான் அப்படின்னு ஷூச்சி சொல்ல ஆரம்பிக்க சாங் பாக்குறான். சின்ன வயசுல அதுக்கு அர்த்தம் என்னன்னே தெரியாம நான் உனக்கு சொல்லி கொடுத்தேன். அதுவும் அம்மா உன்னை ஒரு பொம்பளை பிள்ளை இல்லையேன்னு ஏக்கத்தோட வளர்த்ததால எப்பவுமே உன தங்கச்சியா தான் பார்த்தேன், மத்தபடி வேற எந்த எண்ணமும் என் மனசுல கிடையாது அப்படின்னு சாங் சொல்லிடுறான். அப்படியா அப்படின்னு அங்க இருந்து ஷூச்சி கிளம்புறா. அடுத்த நாள் காலை ஆகுது. ஷூச்சியோட திங்ஸ் எல்லாம் பேக் ஆயிட்டு இருக்கு. சாங் அங்க வரான். நீ இந்த இடத்த விட்டு கிளம்ப போறியா அப்படின்னு கேக்குறான். நான் இங்க வந்துட்டேன், இங்க வந்து நிறைய வேலை இருக்கு, அதையாவது பாக்கலாம்ல, இன்னும் நீ உன் மனசுல இருக்கிறத தெளிவா சொன்னதுக்கு அப்புறமா நான் இங்க இருக்கிறதுல என்ன நடந்துற போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வந்து ஷூச்சி கிளம்பிடுறா. ஆனா எந்த விஷயமே வெய்ஃபாக்கு தெரியாது. சாங்கு பாக்குறான். வெய்ஃபா கொடுத்த அந்த ஹேர் பின்ன நல்லா வந்துட்டு கோல்டால ஓட்டி வச்சிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு இதை எடுத்துட்டு போயிட்டு வெய்ஃபா கிட்ட ஏன் இந்த மாதிரி உடச்சு கொடுத்தேன்னு கேட்கலாமா அப்படின்னு யோசிக்கிறான். அப்பன்னு பார்த்து ஷூச்சி கிளம்புறா. ஆப்போசிட்ல வெய்ஃபா வந்துட்டு இருக்கா. நான் போயிட்டு வரேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு ஷூச்சி கிளம்ப வெய்ஃபா பாக்குறா. கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றதுக்காக இவ கிளம்புறா போலன்னு யோசிச்சுட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் நான் உங்களை டிராப் பண்றேன் வாங்கன்னு சொல்ல ஷூச்சி கேக்குறா, உனக்கு சாங்க பிடிச்சிருக்கா அப்படின்னு. சாங் அந்த பக்கமா வரான். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறான். ஆனா ஒண்ணு வெய்ஃபா சொல்லிடுறா, சச்சா அப்படிலாம் இல்ல, என்ன பாதுகாக்கிறதுக்காக அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, இதுக்கும் மேல நான் அவரை டிஸ்டர்ப் எல்லாம் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிடுறா. சாங்கு பாக்குறான். இதுக்கும் மேல கொஞ்சமும் அவளை கஷ்டப்படுத்த கூடாது, அவ அவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கும் போது நானும் அப்படி இருக்கதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு அவன் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். வெய்ஃபா அன்னைக்கு நைட்டு சமையல் பண்ணிட்டு இருக்கா. சாங் அங்க போறான். சாங்க பார்த்ததுமே வெய்ஃபா எனக்கு வந்து ஃபைனல் டின்னர்ங்கிறதால செம்மையா ஏற்பாடு பண்ணிருக்கேன்னு சொல்ல, ஏன் ஃபைனல் டின்னர் அப்படின்னு சாங்க கேக்குறான். தோட்டம் ஃபுல்லா எரிஞ்சிருச்சுல, அதை மறுபடியும் சரி பண்ணும், அதனால நான் அங்க போய் தங்க போறேன், அதனாலதான் ஃபைனல் டின்னர்னு சொன்னேன். அது மட்டும் இல்லாம நீங்க எனக்காக நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க, அதனால எனக்கு டிவோர்ஸ் லெட்டர் கொடுத்துருங்கன்னு சொல்ல சாங்க ஷாக் ஆயிடுறான். ஆனா வெய்ஃபா அந்த கல்யாணத்தை மனசுல வச்சுதான் சொல்றா அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாதுல்ல. ஏன் டிவோர்ஸ் லெட்டர் அதுக்குள்ள கேக்குற அப்படின்னு சொல்ல, போதும் இப்ப நம்ம 2 பேரோட உயிரும் பாதுகாப்பா தான் இருக்கு, எதுக்கு இதுக்கு மேல ஒருத்தங்க பாரமாக்கிக்கிட்டு அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நான் லெட்டர் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சாங் அங்க இருந்து கிளம்புறான். வெய்ஃபா தனியா சோகமா உட்காந்துட்டு இருக்கா. நிலாவை பார்த்து அவ பாட்டுக்கு அழுதுட்டு இருக்கா. இங்க இன்னொரு பக்கம் நம்ம சாங் ஒரு பக்கம் சோகமா சுத்திக்கிட்டு இருக்கான். அப்போ வெய்ஃபாவும் அவளுக்கு அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுல ஃபயர் ஆக்சிடென்ட் அதை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறா. இந்த எரிபொருள் இருக்குல்ல, அது மிலிட்டரியில மட்டும் தான் கிடைக்குமா, அது எப்படி நம்ம இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு கேட்க வெய்ஃபா கண்டுபிடிச்சிட்றா. லூஷு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நம்ம கடைக்கு வந்து பொருள்லாம் வாங்கிட்டு போனா, அதனால யூஜி பொசசிவ் ஆயிருக்கா, அவ பண்ண வேலைதான் இது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு எந்த இடத்துல யார் வந்து இந்த டீலிங் பண்ணிருப்பாங்க, இந்த எரிபொருள் எல்லாம் யார் கொண்டு வந்து கொடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெய்ஃபா யோசிக்க ஆரம்பிக்கிறா. விசாரிக்க ஆள் அனுப்பிட்டு இருக்கா. சாங் இங்க டிவோர்ஸ் லெட்டர் அனுப்புறதுக்காக என்ன எழுதுறதுன்னு தெரியாம திருன்னு முழிச்சிட்டு இருக்கான். அசிஸ்டன்ட் சொல்றான், எனக்கு டிவோர்ஸ் பண்ண பிடிக்கலன்னு போய் அவங்க கிட்ட சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, அதெல்லாம் என்னால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சாங் வந்துட்டு ஏதாவது எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப அங்க ஒரு ஆள் வரான். நம்ம ஆளுங்க யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க, அந்த எரிபொருளை கடத்திட்டு வந்தது யாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நேரா யூஜிட்ட போய் இவங்க கொடுத்திருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடி வெய்ஃபா அந்த ஆளுங்களை புடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல, உடனே பார்த்தா வெய்ஃபா அவங்க 2 பேரையும் புடிச்சு விசாரிச்சுட்டு இருக்கா. யார்கிட்ட கொடுத்தீங்க அந்த எரிபொருளை என்ன சொல்ல போறீங்களா இல்லையான்னு. யூஜின்னு சொன்னா அவங்க மேல கேஸ் போடுறதுக்காக வெய்ஃபா பேசிட்டு இருக்கா. சாங் அங்க வந்துடுறான். இந்த விசாரிக்கிற வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேனே அப்படின்னு சொல்ல, இல்ல உங்களை நான் ஆல்ரெடி நிறைய டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், இந்த வேலையை நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு வெய்ஃபா சொல்லிட்டு இருக்கா. எங்களாலே கண்டுபிடிக்க முடியாதவங்களை நீ ஈஸியா புடிச்சிட்ட, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சாங்க கூப்பிடுறான். இவங்க நீ எதிர்க்க போறது பெரிய ஆளுன்னு தெரிஞ்சுதான் நீ
இருக்க போறியா அப்படின்னு கேட்க, என்ன ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு இவ்வளவு அநியாயம் பண்ணிட்டு அவங்க மட்டும் நிம்மதியா இருந்துட்டே இருக்க கூடாது. நானே ஒருவேளை இந்த போராட்டத்துல செத்து போனாலும் பரவாயில்ல, ஆனா நான் கண்டிப்பா இதுல பெரிய போராட்டத்துல இறங்கியே தீருவேன்னு சொல்ல, தெரியும் நீ இப்படிதான் முடிவு பண்ணுவேன்னு, நானும் உனக்கு துணைக்கு வரேன், 2 பேரும் சேர்ந்து இந்த வேலையை பார்க்கலாமா அப்படின்னு சாங் கேக்குறான். அப்ப நீங்க பார்க்க கூடாதுன்னு சொல்றதுக்காக வரலையா அப்படின்னு வெய்ஃபா ஹாப்பி ஆயிடுறா. இங்க பார்த்தா அந்த யூச்சியோட அப்பா குடோனுக்கு நிறைய ஆயுதம் எல்லாம் போயிட்டு இருக்கு. அந்த ஆயுதத்துல இந்த துப்பாக்கி மாதிரி அம்பு விடுற ஆயுதம் ஒண்ணு வச்சிருக்காங்க. அந்த பெட்டிக்குள்ள நம்ம வெய்ஃபா சாங்க 2 பேருமே படுத்துட்டு இருக்காங்க. அது மேல அந்த ஆயுதங்கள்லாம் இருக்கு. அதை நேரா எடுத்துட்டு போறாங்க. எடுத்துட்டு போய் குடோன்ல வைக்க ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா நம்ம வெய்ஃபாவும் சாங்கும் குறுகுறுன்னு பக்கத்துல படுத்து பாத்துட்டு இருக்காங்க. அங்க ஒருத்தன் செக் பண்றேன் அப்படின்னு அந்த ஆயுதத்தை எடுத்து வேகமா ஒரு அம்பு ஒண்ணு விட, வெய்ஃபா கையில போட்டிருக்க பிரேஸ்லெட் லைட்டா பட்டு தெரிச்சிருது. அந்த பிரேஸ்லெட் கரண்டு உள்ள விழுந்துருது. கரெக்டா ஆனா அந்த ஆயுதத்தை எல்லாம் கண்டுக்காம நேரா கொண்டு வந்து குடோன்ல அடுக்கிடுறாங்க. சாங்கும் வெய்ஃபாவும் வெளியே வராங்க. இந்த பிரின்ஸ் நீங்க அவரோட இடத்துலயே தைரியமா இவ்வளவு ஆயுதத்தை எல்லாம் வச்சிருக்காருன்னு சொல்ல, அவரை கேட்கறதுக்கு யார் இருக்கா, அதான் இவ்வளவு தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு சாங்கு நேரா வெளியே வந்துட்டு இருக்கான். 2 பேருமா சேர்ந்து கிளம்பும் போது என் பிரேஸ்லெட் விழுந்துருச்சு, நான் எடுக்காம வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அருந்து விழுந்த அந்த முத்து பிரேஸ்லெட்டா வெய்ஃபா எடுத்துட்டு இருக்கா. சாங் அதை எடுத்து கொடுத்துட்டு இது நம்ம வாங்கி கொடுத்ததாச்சு அப்படின்னு பாக்குறான். சிரிச்சுட்டே 2 பேரும் அங்கிருந்து கிளம்புறாங்க. பார்த்தா இந்த இடத்துலதான் எக்கச்சக்கமான இந்த மிலிட்டரியில யூஸ் பண்ற அந்த எரிபொருள் இருக்கு. இந்த ஃபியூயலை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ் வெளியே வரணும்னா இந்த இடம் பத்திட்டு எரியணும்னு சாங் அந்த இடத்துல இருக்கிற எல்லா ஆளுங்களும் வெளியே போனதும் 10 வட்டி எரிய விட்டுறான். அடுத்த நாள் நேரா ராஜா கிட்ட போறான். ராஜாட்ட போய் உட்காந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். பெரிய கோர்ட்லயே கேஸ் ஆயிடுச்சுங்க. ஏன்னா இவர் இருக்காருல யூச்சியோட அப்பா, அவரோட குடோன்ல வெடி விபத்து நடந்துருச்சான். அதுல மிலிட்டரியில நடக்கிற நிறைய எரிபொருள் எரிஞ்சு போச்சான்னு சொல்ல, அது எப்படி அங்க போச்சு, எப்படி அவர்கிட்ட இருந்ததுன்னு ராஜா எதுவும் தெரியாம கேள்வி கேட்டுட்டே அங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. இந்த விஷயத்தை பத்தி நானே விசாரிக்கிறேன், எல்லாரையும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்ல, அந்த இடத்துக்கு யூச்சியோட அப்பா வந்துட்டாரு. நம்ம சாங் அங்க போய் நின்னுட்டு இருக்கான். ராஜா வந்துட்டாரு. மத்த எல்லாரையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே யூச்சியோட அப்பா அடுத்து டக்குன்னு ராஜாவோட அண்ணன் தானே, அந்த உரிமை வேற இருக்குதால, இல்ல இந்த மாதிரி நிறைய எரிபொருள் நான் கைப்பற்றினேன், உடனே எடுத்துட்டு வந்தா எங்க வழியில ஏதாவது ஆபத்து வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட குடோன்ல வச்சிருந்தேன், உன்கிட்ட சொல்லலான்னு வரதுக்குள்ள இந்த வெடி விபத்து நடந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்ல, ராஜாவால எதுவும் சொல்ல முடியல. ஓ அப்படியா அண்ணா அப்படின்னு கேட்டுட்டு, சரி ஓகே, மீதி ஏதாவது வெறிபொருள் இருக்கா அப்படின்னு கேட்க, அங்க ஒருத்தர் இருக்கான், பாதி தான் எரிஞ்சிருக்கு, பாதிக்கும் மேல இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்ப அதெல்லாம் கொண்டு வந்து நேரா மிலிட்டரி குடோன்ல வச்சிருங்க, அதுக்கு மேல அண்ணன் கிட்ட இருந்தா பாதுகாப்பு இல்ல, அண்ணன் எவ்வளவு பொறுப்பு தான் தனியா பாத்துக்குவாரு அப்படின்னு சொல்ல, உடனே யூச்சியோட அப்பாக்கு செம்ம கடுப்பாயிட்டு இருக்கு. அப்போ உடனே சாங்கு, என்னோட ஒய்ஃபோட தோட்டத்துல இந்த எரிபொருள் எரிஞ்சிருக்கு, இதுக்கு யாரு காரணமா இருப்பாங்கன்னு சத்தியமா எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. கரெக்டா அப்போ அந்த இடத்துக்கு யூச்சி வந்துடுறா. யூச்சி வந்துட்டு, சாரி நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என் புருஷன் அவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வெய்ஃபா மேல இன்னும் பாசமா இருக்கதால நான் கோவமாயிட்டு நான் தான் அந்த எரிபொருளை கொஞ்சமா கடன் வாங்கி வெய்ஃபாவை எரிக்க பார்த்தேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, இதுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் ராஜா, நீங்க தான் எனக்கு தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சாங்கு கேட்க ஆரம்பிக்கிறான். அங்க உடனே யூச்சியோட அப்பா இருந்துட்டு, இதுக்கு என்ன தண்டனை சட்டப்படி கொடுக்கணுமோ அதையே கொடுத்துடலான்னு பக்கத்துல ஒரு ஜட்ஜ் ஒருத்தர் இருக்காரு. அவரை பார்க்க, ஒரு 2000 கிலோமீட்டர் நாடு கடத்துவாங்க, இது துரோகம் அப்படிங்கறதால அப்படின்னு சொல்ல யூச்சியோட அப்பா முறைக்கிறான். ஆனா உடனே இந்த ஜட்ஜ் பார்த்து பயந்து போயிட்டு, ஆனா என்னதான் இருந்தாலும் ராஜ குடும்பத்து பொண்ணு அப்படிங்கறதால முதல் தடவை தப்பு பண்ணிருக்கதால இதை மன்னிச்சிடலாம், ஏதாவது ஒரு 4 அடி கொடுத்துட்டு மன்னிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்ல ராஜா பாக்குறாரு. சரி என்னதான் இருந்தாலும் நாட்டோட இளவரசி, அதனால மத்தவங்க முன்னாடி தப்பு தண்டனை கொடுக்கறது எனக்கு சரிப்பட்டு வராது, அதனால மறைவா ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த பொண்ணை அடிச்சுட்டு அப்புறம் விட்டுருங்க அப்படின்னு சொல்ல, யூச்சிக்கோட அப்பாவுக்கும் வேற வழி தெரியல, பொண்ணுக்கு எதுவும் ஆபத்து வராம தப்பிச்சிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. இங்க பார்த்தா யூச்சிய உள்ள கூட்டு போறாங்க. அவளை மண்டி போட வச்சு ஒரு ஆள் வந்து அடி நடிக்கிறாங்க. நல்ல 2 நிமிஷத்துல எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு அடிக்கிறாங்க. வெய்ஃபா வெளியே நின்னு பாத்துட்டு இருக்கா. இதுவரையே இறந்து போன அத்தனை பேரோட முகமும் அவன் மனசுல வந்துட்டு போகுது. என் வெய்ஃபாவே யூச்சியால எவ்வளவு அடி வாங்கியிருக்கா. அதெல்லாம் பார்த்துட்டு கதவை திறந்தவ உள்ள வர, யூச்சி என்னமோ எதுவுமே நடக்காத மாதிரி கேஷுவலா இருந்துட்டு இருக்கா. வெய்ஃபா பக்கத்துல வந்துட்டு இருக்கா. எது உன்கிட்ட இருந்து போகுதோ அதுவே உன்கிட்ட திரும்பி வரும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப ஒன்னாலதான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், அது உனக்கே திரும்பி வந்திருக்குன்னு சொல்ல, நீ போனா போதுன்னு உயிரோட விட்டு வச்சிட்டு இருக்கேன், அதுவே நான் போட்ட பிச்சை அப்படின்னு சொல்லிட்டு யூச்சி சொல்ல ஆரம்பிக்கிறா. அது என்னவா வேணா இருக்கட்டும், ஆனா ஒருத்தங்க லவ் பண்ணல அப்படிங்கிறதுக்கு இன்னொருத்தங்க காரணமாக மாட்டாங்க. ஏற்கனவே அவங்க லைஃப்ல 1000 பிரச்சனை இருக்கு, இதுல அடுத்தவங்க லைஃப்ல நீ பிரச்சனை கொடுக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது, உன் லைஃப எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு மேலேயாவது ஒழுங்கா வாழ்ற வழிய பாருன்னு வெய்ஃபா அட்வைஸ் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துடுறா. அந்த சாங்கு கொடுத்த பிரேஸ்லெட் பிஞ்சு போச்சுல்ல, அதை எடுத்து ஒட்டி வச்சிட்டு இருக்கா. ஃபூ அங்க வந்துடுறா. என்னடி நீ வர ரொம்ப சோகமா இருக்க மாதிரி இருக்க, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ ஒண்ணு யோசிச்சுக்காத அப்படின்னு வெய்ஃபா சொல்றா. சாங்கு கொஞ்சம் கூட சரியே இல்ல, உன் புருஷனா இருந்துட்டு அதுக்குள்ள அடுத்த பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு பிளான் பண்றாரு பாருன்னு சொல்ல, பாவம் அவர் ரொம்ப நல்லவரு, இந்த உலகம் அவரை சரியா புரிஞ்சுக்கல, அவரை பத்தி திட்ட வேணாண்டி அப்படின்னு வெய்ஃபா சொல்லிடுறா. சாங்கு பாக்குறான். ஒரு வழியா டிவோர்ஸ் நோட்டீஸ கம்ப்ளீட்டா எழுதிடுறான். அடுத்த நாள் காலையில அதை கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். வெய்ஃபா அந்த இடத்துக்கு வந்துடுறா. நீ போ அப்படின்னு ஃபூ
அமுச்சு விட்டுட்டு நேரா சாங்க பாக்க வர டிவோர்ஸ் நோட்டீஸ் எழுதியாச்சா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுவும் இல்லாம நீங்க வந்து இந்த ஷூச்சியை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வரும்போது நான் இங்க இருந்தா சரிப்பட்டு வராது இல்லன்னு சொல்ல, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேனா, அதனாலதான் அந்த வீட்டை விட்டு நான் போறியா, நான் அவளை கல்யாணமே பண்ணிக்க போறது இல்ல, உனக்கு என்ன நடந்துச்சுன்னு புரியாதுன்னு சொல்ல உடனே வெய்ஃபாக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுது. நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. இல்ல நான் பண்ணிக்க போறது இல்ல, இங்க பாரு வெய்ஃபா, இப்பதான் நம்ம 2 பேரும் மறுபடியும் ஒரு டீமா போட்டிருக்கோம். இப்போ நீ திடீர்னு டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்ட அப்படின்னா யூஜியோட அப்பா இருந்து எல்லாருக்கும் டவுட் வரும், கொஞ்சம் யோசிச்சுக்கோன்னு சொல்ல, அப்போ நீங்க வேற யாராவது லவ் பண்ணீங்கன்னா நான் குறுக்க வர மாட்டேனா அப்படின்னு வெய்ஃபா கேக்குறா. நான் யாரையும் லவ் பண்ற மாதிரி இல்ல, இந்த ஜென்மத்திலே யாரையும் லவ் பண்ண மாட்டேன், இந்த உன்னோட எதுக்காக வச்சுக்கோ அந்த பத்திரத்தை, ஆனா என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு டிவோர்ஸ் வேணுங்கும் போது அப்ப நீ கையெழுத்து போட்டுக்கோ, நீ கையெழுத்து போட்டாதான் அது செல்லுபடி ஆகும்னு சொல்ல வெய்ஃபா பாக்குறா. நீங்க தான் யாரையும் லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டீங்களே, அப்புறம் என்ன நம்ம படுக்கு நடிச்சுட்டே இருக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆதாரத்தை அங்கே கிழிச்சு தூக்கி போட்டுடுறா. சாங் வைஃபா 2 பேரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க மறுபடியும் இந்த யூச்சியோட அப்பா இருக்கான்ல, அவன் ஒரு மீட்டிங் போட்டிருக்கான். இந்த இடத்துக்கு திருப்பி இந்த யூஷு வந்துட்டு இவ்ளோ நடந்துருச்சு, எல்லா தடவையுமே வெய்ஃபாவை சாங்கு காப்பாத்திட்டே இருக்கான், இப்ப கூட அவனுக்கு பின்னாடி ஏதோ தப்பு இருக்குன்னு உங்களுக்கு புரியலையா, அவன் மேல சந்தேகம் வரலையா அப்படின்னு கேட்க உடனே யூச்சியோட அப்பா பாக்குறாரு. இல்ல இந்த தடவை எனக்கு சந்தேகம் வந்துருச்சு, ஆனா எல்லா ஆதாரமும் அவனுக்கு ஆதரவா கரெக்டா இருக்கு, ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூச்சியோட அப்பா சொல்லிடுறாரு. பார்த்தா அந்த லூஷு கிட்ட ஒரு ஃபேன் ஒண்ணு வருது. செகண்ட் வைஃப் போயிருந்தால சாங்குக்கு, அந்த பொண்ணு வரைஞ்சு கொண்டு வந்திருக்கா. நம்ம சாங்கோட வீட்டோட மேப் ஃபுல்லா அதுல இருக்கு, அதுல என்னெல்லாம் டவுட் அவளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீடைல்ஸும் இருக்கு. இங்க வெய்ஃபா ராணிய பாத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போலாம் அப்படின்னு அரண்மனையில இருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்க, அங்க சங்லான பாத்துடுறா. சங்லான் தான் ராஜா அப்படிங்கிறது வெய்ஃபாக்கு இப்ப தெரிஞ்சிருது. அடப்பாவி அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிட்டு, ஒய்ஃப் இவர் நல்லாவே பாத்துக்காம விட்டுட்டு அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டு இருக்காரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு வெய்ஃபா அங்க இருந்து கிளம்புறா. வீட்டுக்கு போய் பார்த்தா சாங்கும் அந்த இடத்துல சங்லாங்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான சொல்யூஷன் கொண்டு வந்திருக்கேன், உங்க ஒய்ஃப்க்கு உங்களுக்கும் நிறைய பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு நான் சொல்யூஷன் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் எடுத்துட்டு போட்டு அதுக்கு என்ன சொல்யூஷன் எழுதுறா. அது கொண்டு போய் ராஜாட்ட காட்டலாம்னு நினைக்கிறதுக்குள்ள இந்த இடத்துக்கு யூச்சியோட அப்பா வந்திருக்காருன்னு தெரிஞ்சிருது, அதாவது சாங்கோட வீட்டுக்கு. அந்த இடத்துல ஒரு மெயின் ஹால் ஒன்னு இருக்கு, அதுல ஒரு டிராமா மாதிரி யூச்சியோட அப்பா கூட வந்து ஆளு போட்டுட்டு இருக்க நம்ம சாங்கு அப்புறம் ராஜா எல்லாரும் சேர்ந்து ஒன்னா உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க. அப்போ ஒயின் மாறி மாறி குடிச்சிட்டு இருக்காங்க. ஒயின் தீந்து போயிருது. நான் போய் ஒயின் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு அங்கிருந்து நம்ம சாங்கு கிளம்ப ஆரம்பிக்க, எதுக்கு நீ போற, என் வேலைக்காரங்க போய் எடுத்துட்டு வருவாங்க, நீ இங்கே உட்காரு அப்படின்னு யூச்சியோட அப்பா மிரட்டுறாரு. வேற வழியே இல்லாம சாங்கு அங்க உட்காந்துக்க யூச்சியோட அப்பாவோட வேலைக்காரங்க சாங்கோட வீட்டுக்குள்ள போயிடுறாங்க ஏதோ ஒண்ணு கண்டுபிடிக்கிறதுக்கு. ராஜா அங்க போயிட்டு எதுக்கானா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, நம்ம சாங்கு தானே, எதுக்கு அவனை திட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டு சமாதானப்படுத்த ட்ரை பண்ண, ஆனா அதெல்லாம் எடுபடவே இல்ல. யூச்சியோட அப்பா இந்த தடவை கண்டுபிடிச்சே தீர்வன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. அங்க லூஷுவோட தலைமையில ஒரு படையே வருது. சாங்கோட வீட்டுக்குள்ள போய் உடைக்க போயிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த மேப்பை பார்த்துட்டே வந்து எந்த இடத்துல சீக்ரெட் ரூம் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு லூஷுவோட படை அப்படியே உள்ள போயிட்டு இருக்க. இங்க பார்த்தா நம்ம சாங் உட்காந்து மியூசிக் வாசிக்கிறான். மியூசிக்கே ஒரு மாதிரி டெரரா இருக்கு. அந்த மியூசிக் போயிட்டே இருக்கும் போது லூஷு உள்ள வந்துடுறான். இந்த இடத்துல ஒரு ரூம் வரணும், ஆனா அந்த இடம் செவுரு மட்டும் இருக்கு. அப்ப இங்க ஏதோ உள்ள இருக்கு, இதை உடைச்சு தள்ளுங்கன்னு சொல்ல அங்க ஆளுங்க அந்த செவரை உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல சாங்குக்கு ரொம்ப நர்வஸா இருக்கு, ஏதாவது சீக்கிரட்டா கண்டுபிடிச்சிருவாங்களோ, சீக்கிரம் ரூமுக்கு போயிருவாங்களோ அப்படின்னு. யூச்சியோட அப்பா என்னப்பா ரொம்ப டென்ஷனா இருக்க மாதிரி இருக்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு மாறி மாறி கேட்டுட்டு இருக்க. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. ஏதாவது சீக்ரெட் பிளேஸ கண்டுபிடிச்சாங்களா, என்ன ஆச்சு தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.